இது என்னதான் நம்ம உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் மனிதன் என்ற முறையில் அது நடைமுறைக்கு சாத்தியம் ஆகாது. ஏன்னா நமக்கு 100 ரூபா தேவைப்படுதுன்னு இருக்குது, 50 தான் கிடைக்குது. அது எப்படிங்க உள்ளதை கொண்டு போதுமாக்குறது? எனக்கு 100 வேணும்னு எனக்கே தெரியுத, 50 ரூபா தான் இப்ப இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு அது கஷ்டமா இருக்கும். உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்பது பிராக்டிக்கல் நடைமுறை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் சாத்திய குறைவா இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இது லேசானது. ஒரு முஸ்லிம், மற்றவங்களுக்கு இது கஷ்டமானதா இருக்கலாம். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம ஒரு கணக்கு போடுறோம்ல, இந்த கணக்குக்கு மேல மறைமுகமான ஒரு அருளை இந்த சமுதாயத்திற்கு செய்து கொண்டிருக்கிறான். அந்த அந்த அருளுக்கு பேர் பரக்கத். இந்த பரக்கத்து என்ற ஒரு அம்சம் இருக்குது என்று நம்பிட்டோம்னு சொன்னா, இந்த உள்ளதை கொண்டு போதுமாக்குதல்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். யார் உள்ளதை கொண்டு போதுமாக்குதல்ங்கிற மனநிலைக்கு வந்து விடுகிறார்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குதா, மறைமுகமாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு பரக்கத்து கிடைக்கிறது. பரக்கத்துனா என்னன்னு சொன்னா, குறைந்த பொருளில் நிறைந்த பயன் கிடைக்கிறதுக்கு பேரு பரக்கத். இப்ப ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு சாப்பாட்டுக்கு 200 கிராம் அரிசி வேணும்னு வைங்களேன். 200 கிராம் அரிசியை ஒரு ஆள் சாப்பிடலாம். அதே 200 கிராம 2 பேர் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா, இந்த 200 கிராம்ல இருந்த பரக்கத்து அந்த 200 கிராம்ல இல்ல. அந்த 200 கிராம ஒருத்தன் இருக்கிறான், இந்த 200 கிராம 2 பேர் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிருது, பசி போயிடுது. அப்ப இந்த 200 கிராம் பரக்கத்தானது தானே. இதுல நம்ம கண்ணுக்கு தெரியாத கூடுதல் ஒரு பவர் இருக்குன்னு விளங்குதா இல்லையா? இப்படி எல்லாத்திலையும் எல்லா விஷயத்திலையும் ஒருத்தன் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான், 2 புள்ள தான் அவனுக்கு இருக்கும். அந்த 2 புள்ளைய படிக்க வைக்க முடியாது அவனுக்கு. 2,000 ரூபாய் சம்பளம் வாங்குவான் ஒருத்தன், 4 புள்ள வச்சிருப்பான். இந்த 2,000 ரூபாய் சம்பளத்துல சோத்தை நின்று விட்டு வீட்டில் வேற எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு 5 பிள்ளையும் படிக்க வச்சு போடுவான். அப்போ 10,000 ரூபாயை விட இந்த 2,000 ரூபாய் பெருசா போச்சு பார்த்தீங்களா? 10,000 ரூபாய் நம்பர்ல நமக்கு பெருசா தெரிகிறது, அதுல பரக்கத்தை காணாம். 2,000 ரூபாங்கிறது நம்பர்ல கம்மியா தெரிகிறது, அதுக்குள்ள பரக்கத்து இருக்கிறது. இப்படி ஒரு அம்சத்தை இஸ்லாம்ங்கிற நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம நம்பி ஆகணும். இத பல அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. எப்படிலாம் புரிய வைக்கிறாங்க? இந்த பரக்கத்து இருக்குங்கிறோம்ல, அதுக்கு அறிவியல் பூர்வமாக நம்ம அறிவை செயலிழந்து போய் நம்ம கண் முன்னாடி அந்த அதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்துனா என்னன்னு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? ஒரு சஹாபி கேட்கிறாரு, ஒட்டகத்தை நம்ம கட்டுறோமே அந்த இடத்துல தொழுவலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேணாங்க, தொழுவாத, ஒட்டகம் ஷைத்தான், அதுகிட்ட போய் நீ தொழுவாத அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவர் திருப்பி ஒண்ணா கேட்கிறாரு, ஆடு கட்டுற இடம் இருக்குதே அந்த இடத்துல தொழுவலாமா அப்படின்னு கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லு ஃபீஹா ஃபஇன்னஹா பரக்கத்துன், நீங்க கண்டிப்பா அதுல தொழுவுங்க, ஆடுங்கிறது ஒரு பரக்கத்து, ஒட்டகங்கிறது ஷைத்தான், ஆடுங்கிறது பரக்கத்து அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது அபூதாவுதுல 416வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சகோதரி உம்முஹானி, இந்த சகோதரிக்கு போய் சொல்றாங்க, நீ நல்ல பரக்கத்து, அல்லாஹ்வுடைய பரக்கத்து உனக்கு வேணும்னு சொன்னா 2-3 ஆட்டை வளர்த்துக்க, ஆட்டை வளர்த்துக்க. ஆட்டுல அல்லாஹ் என்ன செய்யறான்? பரக்கத் செஞ்சிருக்கிறான். இத்தஹிதி கனமன் ஃபஇன்ன ஃபீஹா பரக்கத்தன், நீ ஆட்டை வளர்த்தீங்கன்னா அதுல பரக்கத்து இருக்கு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னு சொல்றாங்க. இது இப்னு மாஜாவுல 2295வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, அல் இப்னு இஸ்முல் அஹ்லிஹா, ஒட்டகம் ஒருத்தன் வச்சிருந்தான்னு சொன்னா அதை வச்சுக்கிறவனுக்கு ஒரு பெருமை, என்கிட்ட 4 ஒட்டகம் இருக்கு, பெருமைக்கு வேண்டாம், அது உதவும். ஆனா ஒரு கனவு பரக்கத்துன், ஆற்றுல தான் பரக்கத்து இருக்கிறது. ஒட்டகங்கிற உனக்கு கௌரவத்தை தரும், ஆனா பரக்கத்து எதுல இருக்கு? ஆற்றுல தான் இருக்குது இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு மாஜாவுல, இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்தி. இப்னு மாஜா அஹ்மதுன்னு சொன்னாலும் இது ஆதாரப்பூர்வமான செய்தி மட்டும் தான் உங்களுக்கு சொல்றோம். 2296வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. இப்ப இது இது எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டா, பரக்கத்துனா என்னங்கிறது நீங்க விளங்கிக்கலாம். எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குத, இந்த ஆற்றுல பரக்கத்து இருக்குங்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, உன் அறிவுக்கு எட்டாத வகையில இது எப்படி இது இவ்வளவு டெவலப் ஆகுதுன்னு உனக்கு புரிஞ்சு கொள்ள முடியாத வகையில அதுல வளர்ச்சி இருக்குது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா, இருக்கிறதுலயே ஆடு இருக்கு பாருங்க, அதான் குறைந்த அளவுக்கு, குறிப்பா செம்மறி ஆட்டெல்லாம் எடுத்துக்கிறங்க, அது ஒரு குட்டி தான் போடும். ஒரு தடவைக்கு வெள்ளாடாவது 2 குட்டி போட்டுரும், 3 குட்டி வரைக்கும் போகணும்.
செம்மறி ஆட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு தடவைக்கு எத்தனை குட்டி போடும்? ஒரு குட்டி தான் போடும். மனிதன் மாதிரியே 10 மாசம் என்ன செய்யும், அதுவும் கருவை சுமக்கும். அப்ப அந்த ஒரு 10 மாசத்துக்கு தான் ஒரு குட்டி தான் அது போடும். அதே நேரத்தில் பன்னி இருக்குல்ல, அது எத்தனை குட்டி போடும்? அது டஜன் கணக்கில் தான் போடும். அப்ப நீங்க இந்த பன்னி இவ்வளவு அதிகமாக குட்டிகள் போடுகிறது. முயல் எடுத்துக்கிறங்க, அவ்வளவு குட்டிகள் போடும். ஒரு முயல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சரசரசன் அது பாட்டுக்கு ஒரு வருஷத்துல எவ்வளவு நம்பர் அதிகமாயிரும். அப்ப இந்த மாதிரி எத்தனையோ ஜீவன்கள் அதிகமான எண்ணிக்கையில இனவிருத்தி பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஆடை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய இனவிருத்தியுடைய காலமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. மாசத்துக்கு ஒருக்கா குட்டி போடுறது இல்லை. அந்த குட்டியுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறது. அதே நேரத்தில் உலகத்திலேயே அதிகமாக உண்டு அழிக்கப்படுற ஜீவன் ஆடுதான். உலகத்தில் அதிகம் சாப்பிடப்படக்கூடிய பிராணி அதுதான், ஆடுதான். எல்லாரும் ஆட்டுக்கறி தான் விரும்ப. ஆட்டுக்கறிலாம் சும்மா வசதி இல்லாதவங்களும் மற்றவங்களும் சாப்பிட்றதுங்கிற மாதிரி நம்ம அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி நடைமுறையில் அப்படி இருக்கிறது. ஆட்டுக்கறி தான் ஒரு விலை கூடுதலாகவும் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரியாக சாதாரணமா தினசரி லட்சக்கணக்கான ஆடுகள் என்ன செய்யப்படுவது, அறுக்கப்படுற காட்சியை பார்க்கிறோம். பெருநாள் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு அவ்வளவு ஆடுகள் அறுக்கப்படுது. இவ்வளவுக்கு அழிக்கப்பட்டும் கூட ஒரு 10,000 ஆடு, 1,00,000 ஆடு, 50,000 ஆடு, 2,000 ஆடுன்னு மொத்தமா உங்களுக்கு பார்க்க இயலும். மந்தையா வச்சிருப்பான். ஆட்டு கடை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. பன்னி கடையோ முயல் கடையெல்லாம் பார்க்க இயலாது. எதை நம்ம அதிகமா அழிக்கிறோமோ அதான அழிஞ்சு போயிடணும். நம்ம திங்கிற கணக்குப்படியும் அதனுடைய உற்பத்தி கணக்குப்படியும் பார்த்து ஆடு இருக்கக்கூடாது உலகத்தில். நம்ம திண்டு அழிக்கிறோம்லங்க, அந்த கணக்கை எடுத்துக்கொண்டு அது என்ன வேகத்தில் உற்பத்தி ஆகுதுங்கிற கணக்கை எடுத்து பார்த்தோமே ஆனால் நம்ம அறிவு தீர்ப்பு சொல்லுது ஆடு கொஞ்ச நாள்ல இல்லாம போயிடணும், முடிஞ்சிடணும். என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா அது டினோசார் மாதிரி ஒரு அதிசயமாக பேசப்படக்கூடிய அளவுக்கு அது அழிஞ்சு போயிருக்கணும். அவ்வளவு திங்கிறோம், அவ்வளவு கம்மியா உற்பத்தி ஆகுது. அப்ப கம்மியாக உற்பத்தியாகி அதிகமாக சாப்பிடப்படும் பொழுது அது அழிஞ்சிருங்கிறது நம்ம அறிவு சொல்லக்கூடியது. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க இந்த கணக்கை பொய்யாக்கி அது வளரும். மறைமுகமா பரக்கத்துங்கிறாங்க. பரக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை உங்களுக்கு சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஜீவராசிகள் இருக்காங்க பரக்கத்துன்னு சொன்னாங்க. இந்த ஆட்டுக்கு மட்டும் ஏன் பரக்கத்துன்னு சொன்னாங்க? இதுதான் அதிகமாக அழிக்கப்படுகிறது, குறைவாக உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் அதுல என்ன இருக்குது? கோழி கூட பிராய்லர் முறையில் உண்டாக்குறான். அப்படி கூட ஆடை உண்டாக்குறது இல்லை. கோழிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் என்ன செய்யலாம், அந்த காலத்தை நான் அழகாக்க வச்சு நாட்டில் உற்பத்தி ஆக்குவாங்க. ஒரு கோழி 5 கோழியை உண்டாக்கு இப்படி இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ கோழியெல்லாம் என்ன செய்யறான், நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி எக்கச்சக்கமாக உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆட்டுக்கு அப்படியும் கிடையாது. சும்மா சாதாரணமாக தான் ஆட்டு மந்தம் வச்சிருக்கிறான், அது பாட்டு குட்டி போடுது. அப்படியான ஒரு விதமாகத்தான் ஆடுகளுடைய உற்பத்தி இருந்தும் கூட அது எப்படி உனக்கு கிடைக்குது அங்கதான் நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா நம்ம கணக்குலாம் நிக்காது. நம்ம கணக்குப்படி ஆடு இருக்கக்கூடாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், எப்படி வருதுன்னு எவனுக்கு இது ஆன்சர் சொல்ல இயலாது. எந்த மேதைகிட்ட வேண்டாலும் கேளுங்க, அவன் என்ன என்னன்னு புரியல, ஆனா அப்படித்தான் இருக்குதும்பாங்க. புரியலையில அதுக்கு பேர் தான் பரக்கத். உனக்கு புரியாத வகையில் அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாம ஒன்றை வளர்க்கிறான, அதுக்கு பேர் பரக்கத்து என்பதை நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்டை உதாரணம் காட்டுவதன் மூலமாக நீங்க நினைக்கணும் 2 ரூபாயில எப்படி நம்ம போதும்னு நம்ம நினைக்கிறோமே, எப்படி போதுமாக்குறது? நீ ஏன் 2 ரூபா நினைக்கிற? அதுக்குள்ள 20 ரூபா வேலை எல்லாம் செய்வானே. நீ எப்ப 2 ரூபா நினைக்கிற? நீ உறுதியா நம்புனேன்னு சொன்னா அந்த 2 ரூபா என்ன வேலையை செய்யும்? இந்த ஆடு இல்ல அழிஞ்சு போகக்கூடிய ஆடு இருக்கிற மாதிரி உனக்கு எல்லாம் காட்டுறான்னு சொன்னா 2 ரூபாய்க்குள்ள 200 ரூபா வேலை நடக்காது, 10 ரூபாயில 100 ரூபா வேலை நடக்காது அப்படின்னு ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் நம்பிட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த பேராசை, இந்த போதுங்கிற மனம் இல்லாம அலையிறான அந்த நோய்கள் எல்லாம் அடிபட்டு போயிடும். இதுக்கு இன்னும் உதாரணம் சொல்வதாக இருந்தால் நம்ம சமுதாயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சமுதாயத்தினுடைய பொருளாதார நிலை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நமக்கு அல்லாஹ் கண்ணுக்கு முன்னாடி செய்யறான். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யறான். நமக்கு பரக்கத்துல வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் கூடுதலாக பரக்கத் செய்வான், ஒருத்தர் கம்மியா செய்வான். ஆனா வேறு சமுதாயங்களையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யறவங்க கண்ணால பாக்குறீங்களா இல்லையா? பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? வேற எல்லா சமுதாயங்கள்லையும் எல்லாரும் சம்பாதிப்பாங்க. ஒரு விவசாய வேலை பார்த்தா புருஷன் ஒரு வேலை பார்த்தான்னு சொன்னா அது தொடர்பான ஒரு வேலையை மனைவி என்ன செய்யறா, அவளும் செய்யறா. வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருந்து 6 பேரும் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இப்ப படிச்ச குடும்பமாக இருந்தாலும் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. ஆணு பெண்ணு 2 பேர்ல டபுள், பிள்ளைகள்லாம் சம்பாத்தியத்துல ட்ரிபிள். இப்படி சம்பாதிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால்
இப்படி கிராமப்புறங்களில் நடுத்தரமான ஊர்களில் நடுத்தர நகரங்களில் பார்த்தீர்களே ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் சம்பாதிப்பாங்க. முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 7 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒத்தே ஒருத்தான் சம்பாதிப்பான். 7 பேர் இருப்பாங்க. 4 தங்கச்சியில வேலைக்கு அனுப்ப மாட்டேன், உம்மா வேலைக்கு அனுப்ப மாட்டேன், பொண்டாட்டியில வேலைக்கு அனுப்ப மாட்டேன், பாப்பாவுக்கு வயசாச்சு நீங்க உட்காந்துக்கிறங்க, வேணா அதிகபட்சம் பாப்பா வேண்டாம் குடி வேலைக்கு போக அனுப்புவான். தகப்பனார் வேண்டாம் என்ன செய்வான், வேலைக்கு அனுப்பிடுவான். கொஞ்சம் திரகாத்திரமா இருந்தாருன்னு சொன்னா அவரும் கொஞ்சம் முடியாம இருந்தா பாப்பா நீங்க வீட்டுல இருந்து நான் பாத்துக்கிறேன்பா. அப்ப பாப்பாவும் வேலைக்கு போறது இல்ல, உம்மா வேலைக்கு நான் அனுப்ப மாட்டேன்னு கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறான், பொண்டாட்டியும் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். இப்படி எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். அவன் 7 பேர் இருந்தா 700 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான். ஒரு ஆள் 100 ரூபா போடுங்க, 100 ரூபா கம்மி. இந்த காலத்துல எந்த வேலைக்கு 100 ரூபாய்க்கு வேலைக்கு யாரும் கிடைக்காது. அப்ப ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளம் வச்சு பார்த்தாலும் ஒரு குடும்பத்தில் 7 பேர் இருந்தார்களே ஆனால் 700 ரூபாய் ஆச்சா இல்லையா? மாசத்துக்கு என்ன ஆச்சு கணக்கு பண்ணிக்கிறங்க. அப்ப 21 ரூபாயா, 21,000 ரூபாய் ஒரு சாதாரண குடும்பத்தில் சம்பாதிக்கப்படுகிறது. முஸ்லீம் என்ன செய்யறான், 3000 ரூபாய் சம்பாதிக்கிறான். 7 பேர் 700 ரூபாய் சம்பாதிக்கிறான். 7 பேர் கூட குடும்பத்துக்கு முஸ்லீம் எவ்வளவு சம்பாதிக்கிறான், 100 ரூபாய் மாசம் 3000 ரூபாய். வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சானா மாசம் ஒரு 5000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புவான். இவன் 21,000 ரூபாய் வச்சுக்கிறான அவனையெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிசையில் இருப்பான். 21,000 ரூபாயில சம்பாதிக்கிறான். அப்ப என்ன பண்ணணும், இங்க அடிக்கிட்டே போகணும், இங்க தொங்கிக்கிட்டே போகணும், அப்படிலாம் போகணும், கட்டணம் ஏறிக்கிட்டே போகணும், எல்லாம் பார்க்கணும். நம்ம பார்க்கறோம்னு சொன்னா தஞ்சாவூர் ஜில்லா பாருங்க, மற்ற இந்த வெளிநாட்டில் உள்ள சம்பாதித்து போற மக்கள் எல்லாம் பாருங்க, முஸ்லீம்கள் நிறைஞ்சிருக்க ஊர்லாம் பாருங்க, எங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு நல்ல வீடு கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி 3000 ரூபாய் சம்பளம் எப்படி வீடு கட்டினா அதான் பறக்குது. நீ அல்லாஹ் நம்பி நீ இருக்கிறீங்களப்பா, அவன்கிட்ட இல்லாத ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா? இறைவன் ஒருத்தர் ரிஸ்க் தரவன் இருக்காங்கிற நீ நம்புற அளவுக்கு அவன் நம்பல. ஆனா நீ முழுசா நம்பல, கொஞ்சம் தான் நம்புற. கொஞ்சம் நம்பும் பொழுது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பரக்கத்தை செய்யறான். நீ முழுசா நம்புற எப்படி செய்வான்? நீ அறகுற நம்பிக்கைக்கு இவ்வளவு ரிசல்ட் எல்லாம் கண்ணு முன்னாடி காட்டுறான். இன்னைக்கு பார்த்தா நம்ம மக்கள் பெண்களை பார்த்தீங்கன்னா இவ்வளவு அறிக்கிட்டு போறாங்க. என்னடா அந்த வீட்டுல எவன்டா சம்பாதிக்கிறான்னு கேட்டா என்ன செய்யறான், அந்த பையன் என்ன செய்யறான், டிரைவரா இருக்கான் கோயத்துல, என்ன சம்பளம் 5000 ரூபாய் அனுப்புவான். அப்ப கோயத்துல உட்காந்துட்டு 5000 ரூபாய் அனுப்பி வீட்டுல உள்ள 50 பேர் சோறு தின்னுபிட்டு ஊடையும் கட்டி போட்டு நகை நட்டுலாம் வாங்கி அடிக்கிட்டு ஒரு செழிப்போட எல்லாம் ஆக்கி வைக்கிறான்னு சொன்னா இந்த 5000 ரூபாய் 50,000 வேலை செய்யுது. அதுக்கு என்ன அர்த்தம், நீ அனுப்புற 5000 ரூபாயா இருக்கலாம், இந்த 5000 ரூபாயில எப்படி வருதுன்னா உனக்கு தெரியாது, உனக்கு ஆன்சர் பண்ண இயலாது. ஆனால் இந்த 5000 ரூபாய் 50,000 ரூபாயோட வேலையை செய்யுதா இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி அனுபவிக்கிறோம், கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நகை நட்டை எடுத்துக்கொண்டாலும், தட்டுமுடி, ஏசி, ஃப்ரிட்ஜ், டிவின்னு எடுத்துக்கொண்டால், கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் வச்சுக்கிற வீடு யாரா இருக்கு? இந்த 4000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் வீட்டுல இவ்வளவு இருக்கு. 21,000 ரூபாய் 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் வீட்டுல வந்துகிட்டு அவன் தான் துவச்சிக்கிடுவான், மிஷின் துவைக்காது. அவன் தான் அம்மியில வச்சு மிளகா அரைச்சிக்கிடுவான், மிஷின் அரைக்காது. நமக்கு எல்லாமே மிஷின் அரைச்சு போடுது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறத ஒரு பக்கம் பாக்குறீங்க. ஆனா கணக்கு பண்ணி பார்த்து அந்த வீட்டுல சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு வீட்டுல சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டா இவருக்கு இவ்வளவு, இவருக்கு இவ்வளவு, அம்புட்டு போறேன். அப்ப இப்படியான ஒரு நிலையில் நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நிகழ்வுகள் மூலமாக நமக்கு அதை புரிய வைக்கிறாங்க. எப்படி புரிய வைக்கிறாங்க? இது நான் சொந்த கருத்தா சொல்லல, நடைமுறையில இது இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம். என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் வர்றார். வந்தோன்னு அவருக்கு ரசூலுல்லாஹ் அவர் விருந்து கொடுங்கப்பா. முஸ்லிம் அல்லாதது விருந்து கொடுக்கலாம், விருந்து கொடுக்கறது மதத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, வழங்குதா? அப்படிலாம் நம்ம பழகி இருந்தோம்னா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட லாஃபஹு லைஃபுன் வஹுவ காஃபிருன், முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் விருந்து கேட்டு வர்றாரு. வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் அங்க தங்க வச்சு, அங்கதான் பள்ளிவாசல்லையா ஓரத்தில் திண்ணையில தங்க வச்சு, அதான் இருக்க வீட்டில் தங்க வைக்க முடியும், அவங்களுக்கு இருந்த இந்த பள்ளிவாசத்தான் தங்க வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஆடு ஜக்காத்துடைய ஆடு இருக்கும் இல்லையா, ஆட்டு பண்ணை இருக்கும்ல, அந்த ஆட்டை காட்டி இந்த ஆட்டுல பால் கறந்து அவர் கொடுத்துக்கிறங்க. பாலுங்கிறது அது பெரிய உணவு, பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் திங்கிற ஒரு சமுதாயத்துல பாலுங்கிறது என்னது, அது ஒரு முழுமையான ஃபுட், அது முழுமையான ஃபுட். அது இன்னைக்கு கூட பால் முழுமையான ஃபுட்டா இருந்தாலும் ருசிக்கு நமக்கு பத்தாது. வயிறுக்கு பசிக்கு நம்ம பிரியாணி திங்கிறோட எது போதும், பால் மட்டும் சாப்பிட்டா அதுவே ஒரு பூரணமான ஒரு முழுமையான உணவு தான். ஆனா அது மனசு நிறைக்காது, உடம்பு நிறைஞ்சிட்டா கூட என்ன இதெல்லாம் ஒரு சாப்பாடா, பால் ஒரு சாப்பாடா அப்படி நம்ம நினைக்குவோம். ஆனா பால் போதுமான உணவு தான். அந்த காலத்துல இந்த மாதிரி வெரைட்டிகள்லாம் இல்லாததுனால பாலை கொடுக்குறாங்க. அந்த நினைச்சார், ஒரு ஆடுங்கிறது நம்ம ஆடு மாதிரி நினைச்சுக்கிற கூடாது, வணங்குதா? ஒரு ஆட்டில் பால் கறந்தா ஒரு மனிதனுடைய ஒரு உணவு, ஒருவேளை உணவுக்கு போதும். ஒரு ஆட்டில் ஒரு தடவை கறக்கக்கூடிய பால் என்பது ஒரு வேளை ஒருவருக்கு ஃபுல் உணவு,
அப்படி பெரிய பெரிய ஆடுகளா இருக்கும். நம்ம நாட்டு ஆடு மாதிரி இருக்காது. நம்ம நாட்டில் ஆட்டில் பாலை கறக்க மாட்டோமே. வடநாட்டுல எல்லாம் பால் கறந்து காந்தி தாத்தாவும் ஆட்டு பால் தான் குடிச்சாரு. இப்போ காந்தி தாத்தா ஆட்டு பால் குடிச்சாருன்னா அந்த ஆடு வேற, நம்ம ஆடு கிடையாது. நம்ம ஆடு கறக்கிற பால் வந்து அதனோட குட்டிக்கே பத்தாது. அங்க உள்ள ஆடு என்ன செய்யும், மலை ஆடுகள் அந்த மாதிரி ஆடுகள்லாம் குட்டிக்கு போகவே நம்ம கறந்து என்ன செய்யலாம், குடிக்கிற அளவுக்கு நிறைய பால் கொடுக்கும். மாட்டில் பால் கறக்கிற மாதிரி ஆட்டிலையும் பால் கறக்கலாம். அப்ப அந்த ஒரு ஆட்டில் பாலை கறந்து கொடுத்தாங்களா, ஃபுல்லா குடிச்சு விட்டு பத்தலைங்கிறாரு. அது போதும். அந்த சமுதாயத்தில் வந்து ஒரு ஆட்டுடைய பால் ஒரு ஆளுக்கு போதும். பத்தலைன்ற உடனே என்ன செய்யறாங்க, இன்னொரு ஆட்டில் நிறைய ஆடு இருக்கும். ஜக்காத்து மலை மாதிரி குவிஞ்சிருக்கும். கஜானாவில் ஆடு ஒரு பக்கம், ஒட்டகம் ஒரு பக்கம், பேரிச்சம்பழம் ஒரு பக்கம், அப்படி வகை வகையா குவிந்து கிடந்தது. ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த பொருளாதார திட்டம் அது ஜக்காத்துங்கிறத பேசும்போது விவரமா பேசிக்கிறோம் அதை. அப்ப அந்த மாதிரி ஜக்காத்துங்கிற அந்த பொருளாதார திட்டத்தினால அரசாங்கம் கஜானா நிரம்பி வழியுது. அப்ப என்ன செய்யறாங்க, இன்னொரு ஆட்டில் கலந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதையும் குடிச்சு விட்டு ஒண்ணும் இல்லைங்கிற, என்ன பத்தலையா என்ன அப்படிங்கிறாரு. ஆனா ஒரு ஆட்டு பால் ஒரு ஆளுக்கு போதுங்கிறத அன்னைக்கு நடைமுறை. இப்படியே 7 ஆடு, இப்படியே 7 ஆடு என்ன செய்யுது, பால் கறந்து கறந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. 7ஐயும் குடிக்கிறார். குடிச்சவன என்ன செய்யறாருன்னு கேட்டா, காலையில எழுந்தவன அவர் பார்க்கிறார் முஸ்லிம்களுடைய பழக்கம், அவங்களுடைய பண்பாடு, நபிகள் நாயகத்துடைய எளிமை, அவங்க மற்றவங்களோட பழகக்கூடிய வீதம், பந்தா இல்லாம இருக்கிறது, சகோதரத்துவம் பழகிறது, அந்த மாதிரி அவங்களோட சுயநலமற்ற போக்கு, அவங்களுடைய எளிமையான வாழ்க்கை, ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லாம இருக்கிறது, அவங்க குடிசை, இதெல்லாம் பார்த்தா ஒரு மனிதன் ஈர்க்கப்படுமா இல்லையா? இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, ஒரு ராஜாவா இருக்கிறாரு, ஒரு மதத்துக்கும் தலைவரா இருக்கிறாரு, ஒரு ராஜாவாவும் இருக்கிறாரு. இந்த மனிதர் இப்படி இப்படி இருக்கிறாருங்கிறத அந்த பள்ளியில இருக்கனால பார்க்க முடிஞ்சு. பார்த்துட்டு அவருக்கு இஸ்லாம் ரொம்ப கவர்ந்து என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை காலையில வந்து அஷ்ஹது அல்லாஹ்வுடைய தூரம் உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. காலையில வந்தவன என்ன செய்யறாங்க, நம்ம மறுநாள் சாப்பாடு கொடுக்கணும்ல, அதை வழக்கம் போட்டு இன்னைக்கு பால் கறந்து கொடுத்துருங்க பாங்குறாங்க. ஒரு ஆட்டு பாலை கறந்து கொடுத்தாங்க, குடிச்சாரு. நேத்து மாதிரி கேட்பாரு நினைச்சுக்கிட்டு இன்னொரு ஆட்டில் கறந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. அம்மாடி எனக்கு இடம் இல்லை. முதல்ல 7 ஆட்டு பாலை குடிச்சவர் இப்ப களிமா சொன்ன பிறகு 2வது தடவை இன்னொரு ஆட்டை இவங்களா என்ன செய்யறாங்க, கொண்டாந்து கொடுக்குறாங்க. நேத்து மாதிரி தான் இருப்பார் இன்னைக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அம்மாடி இதுமே எனக்கு முடியாது அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நேத்து 7 ஆட்டு பாலையும் குடிச்சாரு, இன்னைக்கு ஒரு ஆட்டு பாலை குடிச்சு 2வது ஆட்டு பாலை கொடுத்தோம்னு சொன்னா வயிற்றுல இடம் இல்லைங்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் மூமினு யஷ்ரபு ஃபீ மிஅன் வாஹிதின் வல் காஃபிரு யஷ்ரபு ஃபீ சப்அத்தி அம்ஆஇன். மூமின் இருக்கிறானே ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகிறான். அல்லாஹ்வை உறுதியாக நம்பக்கூடிய ஒரு மூமின் வந்து ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகிறான். அல்லாஹ்வை நம்பாதவர்கள் 7 வயிற்றுக்கு சாப்பிடுகிறார்கள். அப்ப நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இது முடியுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டா, அந்த உணவுக்குள்ள அல்லாஹ் வந்து பரக்கத்தை செஞ்சுட்டான்னு வைங்க, அவ்வளவு உணவு மனுஷனுக்கு தேவை கிடையாதுங்க. அவ்வளவு உணவு மனுஷனுக்கு தேவையே கிடையாது. இவ்வளவு போதும், இவ்வளவு இருந்தா போதும், மனுஷன் வாழ்வதற்கு போதுமானது. அதுக்கு மேல உள்ளதெல்லாம் கழிவாத்தான் போகுமே தவிர அதுல இருந்து எந்த ஒரு சத்தையும் நம்ம உடம்பு உறிஞ்சிக்கிறவும் செய்யாது. தேவையான உறிஞ்சிக்கிட்டு மத்தெல்லாம் செஞ்சிடறேன், வெளியே சக்கையை தள்ளி விட்டுரும். அதனால வந்து ஒரு மனிதன் வாழ்வதற்கு அது போதுங்கும் பொழுது மனசாக்கு முடிச்சு இழுக்குது. உன்ன தள்ளு, அது பலூன்ல காத்து ஊதுற மாதிரி என்ன செய்யறது, ஊதி விடுற, அது மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இப்படி ஒரு மறைமுகமாக ஒரு ஹெல்ப் பண்ணிடுறான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 3843வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதே மாதிரி வந்து புகாரியில ஒரு ஹதீஸ் வருகிறது. இது பருகுவதை குடிக்கிறத பத்தி உள்ளது. மூமின் வந்து ஒரு வயிற்றுக்கு குடிக்கிற யஷ்ரபு தானே வருது, குடிக்கிற மேட்டரா இருக்கனால அதை சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அல் மூமினு யஅகுலு ஃபீ மிஅன் வாஹிதின். மூமின் வந்து ஒரு குடலுக்கு சாப்பிடுகிறான், ஒரு வயிற்றுக்கு சாப்பிடுகிறான். ஒல் காஃபிரு யஅகுலு ஃபீ சப்அத்தி அம்ஆஇன். முஸ்லிம் அல்லாதவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் வந்து 7 வயிற்றுக்கு சாப்பிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வந்து புகாரியில 5393, 5394, 5396, 5397 இந்த நம்பர்கள்ல இந்த ஹதீஸ் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த உணவுகள்ல வந்து நம்ம அல்லாஹ் எப்படி பரக்கத் செய்வான்னு கேட்டா, உன் வருமானம் 2000 ரூபாய் நீ நினைக்கிற, கவலையே படாத. 2000 ரூபாய்க்கு உள்ள அது சில மெத்தட் இருக்கு இந்த பரக்கத்தை நம்ம பெறுவதற்கு. ரசூலுல்லாஹ் சொல்லி தரக்கூடிய இந்த வழியை மட்டும் நீங்க கையாண்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ரிசல்ட் பாப்பீங்க. அவன் வச்சுக்கிற 10,000 ரூபாயும் சரி, நீ வச்சுக்கிற 2000 ரூபாயும் சரி, அவன் வச்சுக்கிற 20,000 ரூபாயும் சரி, நீ வச்சுக்கிற 1000 ரூபாயும் சரி என்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், கண்ணுக்கு தெரியாம ஒரு விஸ்தீர்ணத்தை, மறைமுகமான ஒரு அருளை இந்த ஆட்டுக்கு செஞ்சிருக்கிறானே அந்த மாதிரி செய்வான். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஆமுல் இஸ்னைனி, 2 பேர் சாப்பிடுகிற, தஆமுல் வாஹிதி
யக்ஃபில் இஸ்னைனி, ஒரு ஆள் சாப்பிடுவாங்கல்ல பொதுவாக, அந்த சாப்பாடு யக்ஃபில் இஸ்னைனி, 2 பேருக்கு போதும். ஒரு ஆளுக்கு சாப்பாடை போடு, 2 பேர் தின்னு, தாராளம் போதும். மனசு தான் காரணம். புள்ள இழுக்கிற காரணம் என்ன? மனசு தொந்தி தான் வைக்குமே தவிர அதனால ஒரு புண்ணியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, தஆமுல் வாஹிது யக்ஃபில் இஸ்னைனி, ஒரு ஆளுடைய உணவு 2 பேருக்கு போதும். ஒ தஆமுல் இஸ்னைனி யக்ஃபில் அர்பா, 2 பேருடைய உணவு 4 பேருக்கு போதும். ஒ தஆமுல் அர்பாத்தி யக்ஃபி சமானியா, 4 பேர் உணவு 8 பேருக்கு போதும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உணவுகளில் வந்து பரக்கத்து இருக்குங்கிறது சொல்றாங்க. அப்படி ஒரு ஆள் உணவு 2 ஆளுக்கு இப்படி போதும். அல்லாஹ் வந்து மறைமுகமா அதுக்குள்ள அருள் செஞ்சா தான் போதும். இல்லாட்டி எப்படி ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தானே போகுது? ஒரு ஆளுடைய உணவுன்னு அவங்களே இந்த வார்த்தையை பயன்படுத்திடுறாங்க. பயன்படுத்தி விட்டு 2 பேருக்கு போதும்னா என்ன அர்த்தம்? அப்ப ஒரு ஆளுக்குள்ள உணவா இருந்தாலும் நீ மூமினா இருந்தால் உனக்கு அல்லாஹ் செய்யற பரக்கத்தினால 2 பேருடைய பசி அது போய்க்கிறோம். 4 பேருக்கு உள்ள சாப்பாடை போட 8 பேர் திங்கலாம். தன்னால நீ அந்த பரக்கத்தை நீ பார்ப்ப, யாரும் பட்டினியா கிடக்க மாட்டாங்க, எல்லாம் மனம் நிறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 3837வது ஹதீஸாகவும் 3836வது ஹதீஸாகவும் 3838வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி உணவுகளில் கூட என்ன இருக்கிறது? பரக்கத்து இருக்கிறது. இந்த பரக்கத்து வந்து எப்போ நமக்கு கிடைக்கும் என்று கேட்டால் அதுக்கு சில ஒழுங்குகள் இருக்கு. இந்த உணவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமர பில் அகில் அசாபி வஸ் ஸஹபதி வ கால இன்னக்கும் லா தத்ரூன ஃபி ஐஹில் பரக்கா. சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு மறைமுகமான ஒரு பரக்கத்தை உனக்கு செய்யணுமா இருந்தால் அந்த சாப்பாட்டில் இருக்கிறத வந்து தட்டில் சாப்பிட்றோமா மிச்சம் வச்சிடக்கூடாது, அனைத்தையும் சாப்பிடணும். வழங்குதா? கைகளை நல்லா சூப்பி சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னு அப்படி சொல்றாங்க. தட்டுகளையும் கைகள் நல்லா வலித்து சாப்பிடுங்கள். அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அதுல வந்து எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அந்த விரல்ல ஒட்டிட்டு இருக்கு, அதுல கூட அந்த பரக்கத்து இருக்கலாம். அது போனவனே செஞ்சிரு அப்படி மனம் நிறைஞ்சிடும். ரொம்ப ஓவரா இங்க நிக்கிற மாதிரி தெரியும். உலகம் சாப்பிட்டு இருப்போம், நமக்கு எப்படி தெரியும்? இங்க இருக்க மூக்கு முட்டை சாப்பிட்டேன், ஒரு வாழைப்பழத்துக்கு கூட இடம் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். எப்ப கொஞ்சம் தான் சாப்பிட்டு இருப்போம். அப்ப அதுல நமக்கு அறியாமல் நமக்கு தெரியாத ஒரு பரக்கத்து அதுக்குள்ள இருக்கிறதுனால இப்படி நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த உணவுகள்ல நீங்க வந்து அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைய பார்க்கணும். சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கம்மியா தந்துட்டானா உள்ளதை கொண்டு போதுமாக்கணுமா? போதுமா அல்லாஹ் நிச்சயமா பரக்கத்து செய்வான். முதல்ல நம்பணும் இந்த பரக்கத்தை. இந்த பரக்கத்துன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறது என்ன செய்யணும்? 100% 100% நம்பணும். நம்பி விட்டு இந்த வழிமுறைகளை நீங்கள் கையாண்டீர்கள் என்று சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு போதுமான பரக்கத்து அதிலே கிடைச்சு போயிடும். குறைந்த அளவு அரிசியை போட்டு அதிகமான பேர் நீங்க சாப்பிட்டு விடலாம். அது மாதிரி பகலுக்கு உள்ள மிச்சமாய் ராத்திரிக்கு மிச்சமாகி போயிடும். ஒரு வேளைக்கு தான் நீங்க போட்டிருப்பீங்க, அதே ராத்திரிக்கு சாப்பிட்டா மிச்சம் தானே. அந்த மாதிரி நமக்கு அறியாமல் என்ன ஆயிரும்? மிச்சமாகி போயிடும். இது வந்து எங்க இருக்குன்னு கேட்டா முஸ்லிம்ல 3792வது ஹதீஸ்லையும் 3796வது ஹதீஸ்லையும் இது இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பரக்கத்து தன்சிலு வஸ்ததாமி வ குலு மின் ஹாஃபியத்திஹி வலா தகுலு மின் வஸ்திஹி. சாப்பிடும் பொழுது நடுவுல சாப்பிடாதீங்க. இதெல்லாம் அந்த பரக்கத்துங்கிறது மறைமுகமான ஒரு அருள். இதுல லாஜிக்கெல்லாம் கேட்டுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னா கரெக்டா இருக்கும்ங்களா? இது லாஜிக்கு மீறி நடக்குது. இப்ப பரக்கத்துனாலேயே லாஜிக்கு மீறி தான் நடக்குது. ஆடு உள்ள விஸ்தீர்ணம் பெருகி இருக்குன்னா லாஜிக் ஏதாவது இருக்குதா? லாஜிக்கு தூக்கி மிதிச்சுட்டு தான் நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால வந்து அதிகம் நடுவில் திண்டா என்ன, ஓரத்தில் திண்டா என்னன்னு கேட்கக்கூடாது. சாப்பாடு தட்டு வச்சுட்டோமா ஓரத்துல இருந்து சாப்பிட்டுட்டு போகணும். நடுவில் எடுத்து நடுவை காலி பண்ணி குறைஞ்சி சாப்பிடக்கூடாது. வழங்குதா? அப்ப நீங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல் பரக்கத்து தன்சிலு வஸ்ததாம். சாப்பாட்டின் நடுவில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இறங்குகிறது. அதனால நீங்க என்ன செய்யுங்க என்று கேட்டா அதன் ஓரப்பகுதியில் இருந்து சாப்பிடுங்கள். ஒரு ஆள் சாப்பிட்டாலும் ஓரமா, 2 பேர் சாப்பிட்டா 2 ஓரத்துல சாப்பிடுங்க. நடுவுல சில பொருள் கறிகிரி வச்சா அதை எடுத்துக்கலாம், அது ஒரு விஷயம். இன்னொரு பாத்திரத்துக்கு பதிலாக நடுவுல வச்சுக்கிறோம். அப்ப கறியை தொடக்கூடாது நினைச்சுக்க கூடாது. தட்டுற சோத்தெல்லாம் வச்சு நடுவுல கறியை வச்சுட்டு நடுவுல சாப்பிடக்கூடாது. அந்த சோத்தை தான் வணங்குதா, கறி வந்து இன்னொரு தட்டுல வைக்கிறதுக்கு பதிலாக நடுவுல கொண்டு வச்சுக்கிறோம். இல்லைன்னா வேற ஒரு தட்டியும் 2 தட்டு யூஸ் பண்ணணும் தேவையில்லாம அப்படிங்கிற வச்சுக்கிட்டமே தவிர அதை செய்யும்போது செய்யணும். அதுக்கு ஓரம் இருக்கும்ல, அந்த கறி துண்டுக்கு ஒரு ஓரம், அந்த பக்கத்து ஓரத்தை விற்காம இந்த பக்கத்து அப்படி செஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஓரமா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு குழும மஸ்திகி, அது நடுப்பகுதியில் சாப்பிடாதீங்க, ஓரத்தை முடிச்சுட்டு அப்புறம் நடுவுக்கு வாங்க. இந்த மெத்தட்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா பரக்கத்து கிடைக்கும். அப்ப உங்களுடைய அல்லாஹ் தரக்கூடியது வந்து நிறைய சம்பாதிக்கிறது யாருக்கும் அல்லாஹ் கேரண்டி தரல. எவனுக்கு ஒன்னா அல்லாஹ் கூட கொடுத்துருவான், உழைக்கிறவனுக்கு கம்மியா கூட ஆக்கிடுவான். இதுக்கு கேரண்டி உண்டு.
எது கேரண்டி உண்டு? இது அனைவருக்கும் உண்டு. நீ மாத்திரம் ஈமான் உள்ள ஆளா இருந்தால் உனக்கு பரக்கத்துங்கிறது ஒண்ணு கிடைக்கும். இதுக்கு ஏன் கவலைப்படுற? நீ ரூபாயில நம்பரை பாக்குற, அந்த ரூபாயை கொண்டு உன் காரியம் நிறைவேறுதல் அதை பாப்பியா? நீ எதுக்கு போய் ரூபாயில நம்பரை பாக்குற அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அதை புரிஞ்சுக்கிறணும். இது திருமதியில 1727வது ஹதீஸாக இருக்கிறது. அப்ப இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி நம்ம சாப்பாடுல உணவுல அல்லாஹ் மறைமுகமா அதுக்குள்ள அருள் இறங்கணும். கொஞ்சம் சாப்பாடு நிறைய பேருடைய தேவையை பூர்த்தி ஆக்கணும்னு சொன்னா அளந்து போடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்மா அது எவ்வளவாச்சும் போடு. மருமக கேட்பாங்க, எவ்வளவு அரிசி போட, எவ்வளவாச்சும் போடு, என்ன கணக்கும் இருக்காது, சும்மா அள்ளி போடுற கைனால. இப்படி போடக்கூடாது. எப்படி போடணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கீலு தஆமக்கும் யுபாரக்குலக்கும், உணவை அளந்து போடுங்க, அல்லாஹ்வுடைய பரக்கத்துல கிடைக்கும். 8 பேர் இருக்கமா, ஒரு ஆளுக்கு 200, 1200 கிராம் போடு. அப்படி என்ன செய்யணும்? 4 பேர் இருக்கிறோமா, அப்படி போட்டா தான் அதுல பரக்கத்து வரும். நாளைக்கு என்ன செய்யலாம்? 100 அதிகமா இருக்கு, 150 ஆக்கிடுவோமே, 200 தான் ஜாஸ்தியா இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. அப்ப கணக்கு இல்லாம இருந்தால் பரக்கத்து வராது. ஒரு வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளவு இறைச்சி வேணும், ஒரு ஆளுக்கு எவ்வளவு, அந்த கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யணும்? நம்ம அதை திட்டமிட்டு போடணும். அந்த திட்டமிடுதல நிறைய குழப்பம் பண்றோம். நமக்கு பரக்கத்து இல்லாம போறது காரணம் என்னன்னு கேட்ட நிறைய வீடுகள்ல சமைக்குவாங்க, சாப்பிட்ட பிறகு மத்தியானத்துக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு மிச்சமா கிடக்கும். கறி இவ்வளவு மிச்சமா இருக்கும், மீன் அவ்வளவு மிச்சமா இருக்கும், சோறு அவ்வளவு மிச்சமா இருக்கும், சாம்பார் அவ்வளவு மிச்சமா இருக்கும், கரிச்சது பொரிச்சது எல்லாம் இருக்கு, மிச்சமா கிடக்கும். மிச்சத்துக்கு எப்படி சாப்பிட முடியும்? தூக்கி குப்பையில். இது பரக்கத்தா? தரித்திரியம் இல்லையா? அது இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி அதுல 200 ரூபாய் செலவு பண்ணால் 50 ரூபாய் தின்றுக்கிறோம், 150 ரூபாய் வேஸ்ட். அப்ப அந்த 200 ரூபாய் மதிப்பு 50 ரூபாய். இப்ப 200 ரூபாய் மதிப்பு என்னது? 200 ரூபாய் செலவு பண்ணிருக்கிற, 200 ரூபாய்க்கு தயார் பண்ணிருக்கிற, 50 ரூபாய்க்கு தின்று இருக்கிற, 150 ரூபாய்க்கு தெருவில் போட்டீங்கன்னு சொன்னா நீ செலவழிச்ச 200 ரூபாய் மதிப்பு உண்மையான மதிப்பு என்ன? வேற 50 ரூபாய். அதுக்கு 50 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் மதிப்பை அடைஞ்சிடலாமாப்பா? அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உணவுல ஒரு டம்ளரையோ ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். அரிசி போடுறாந்தா வீட்டில் இப்போ மனைவிமார்கள் செய்யாட்டி சொல்லி கொடுக்கணும். நீங்க என்ன செய்யுங்க? அளந்து போடுங்க, ஒரு ஆளுக்கு போடுங்க, கணக்கு பண்ணி போடுங்க. அந்த கணக்கு பண்ணி போடும்போது என்ன ஆகும்னு கேட்டா மிச்சமாவது தெரியுமா? டம்ளர் குறைச்சிருவாங்க. ரொம்ப அதிகமாகுது, பரக்கத்து இறங்கிட்டு இருக்குது. அப்பதான் பரக்கத்து உனக்கு தெரியும். இல்லைன்னா பரக்கத்து அதுவாது பொங்கி வலிச்சு தெருவில் ஓடிட்டு இருந்தா பரக்கத்தை பொங்குற பரக்கத்தை நம்ம எடுத்துக்கணும்லங்க. நீங்க கணக்கு இல்லாம போட்டீங்கன்னு சொன்னா பரக்கத்தாய் மிச்சமாகிட்டே இருக்கு. அது கொண்டு குப்பையில கொண்டு போடுறதா? அப்ப எதுக்கு அளந்து போடுறோம்? அளந்து போட்டீங்கன்னு சொன்னா நீங்க தன்னால குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆக வேஸ்ட் எவ்வளவு போகுது? 4 கோலை போட்டோமே, 4 கோல் அதிகமா தெரியுது, ஒரு கோலை குறைச்சிக்கிறோமே, அப்ப அந்த ஒரு கோல் மிச்சமா போயிடுது. ஒரு கோலை ஒரு நாளைக்கு மிச்சமானா 30 கோலை ஆச்சு. ஒரு 200 மில்லியன் வச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன ரூபா எவ்வளவு காசு மிச்சமா இருப்பாரு? அப்படியே பட்ஜெட் போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரக்கத்து வேணும்னு சொன்னா நீங்க அளந்து போடுங்க. இது புகாரியில 2128வது ஹதீஸ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி இந்த உணவு விஷயங்கள்ல இப்படி எல்லாம் பரக்கத்து இருக்கு. உணவுக்கு இந்த பரக்கத்துக்கு இந்த மெத்தட் என்ன? பரக்கத்து பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடுறது பொதுவாக தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் பரக்கத்துக்கு என்ன செய்யணும்னா ஓரமா சாப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டா அளந்து போட்டு சாப்பிடணும். இந்த மாதிரி நடந்து கொண்டால் அந்த உணவில் உங்களுக்கு நிச்சயமா என்ன இருக்கு? பரக்கத்து இருக்கும். இந்த பரக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எளிமையான வாழ்க்கையை சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழமும் தண்ணியும் குடிச்ச ஒரு ஆளு ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தாரு, எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாருன்னா இப்படிதான் இருப்பாரு. 10 வருஷத்துக்கு டெய்லி 2 பேரிச்சம்பழம் 3 பேரிச்சம்பழம் கொஞ்சம் தண்ணி, இதான் அவருடைய உணவு. என்னைக்காச்சும் ஒரு ரொட்டி, காஞ்ச ரொட்டி, என்னைக்காவது மாவு குழச்சி திங்கிறது. இப்படியான ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் ஒரு நாளைக்கு வாழ்ந்த பிரச்சனை இல்லை. ஒரு 10 வருஷம் இப்படி ஒருத்தர் வாழ்ந்த எப்படி இருப்பாரு? இப்படித்தானே இருப்பாரு. அந்த மாதிரி ஆஜா அனுபவம் யாரும் இருந்தது கிடையாது. இப்படி சாப்பிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பரக்கத் செய்யறான்? அந்த 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி இருக்க மாட்டாங்க? சோத்துக்கு செத்த ஆள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த 2 பேரிச்சம்பழம் என்ன வேலையை செஞ்சிருக்குது? ஹார்லிக்ஸ், பூஸ்ட், அது இதுன்னு சாப்பிட்டா எப்படி இருப்பான் ஒருத்தன்? அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிருக்கா இல்லையா? திடகாத்திரம் வாள் எடுத்து சொல்லட்டினாங்கன்னா எதிரில் நடுங்குவான். அந்த மாதிரி இருக்கும். யுத்தம் செய்யறா இருந்தாலும் குதிரையில ஏறி பாஞ்சு போறான். இந்த உணவுக்கு போக இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட உணவுக்கும் அவங்க நடந்து கொண்ட கேரக்டரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அது பரக்கத்துல தான் வண்டி ஓடி இருக்கே தவிர அந்த ஃபுட்ல ஓடவே இல்லை. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நாள் மதீனாவில் ஒரு சலசலன்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரோ எதிரிகள் வர்ற மாதிரி. மக்கள்லாம் வேகமா வெளியே வந்துட்டாங்க வீட்டை விட்டு. என்னமோ வர்றாங்க, படையெடுத்து வர்றாங்க. ஏன்னா அந்த காலத்தில் திருச்சி ராத்திரியில் படையெடுத்து வந்துடுவாங்க. அப்ப எல்லாம் பயந்துகிட்டு வெளியே என்ன ஆச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. பேசினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பக்கத்துல இருந்து எதிரிகள் வருவதாக பேச்சு நடக்குதோ அங்க இருந்து வேகமா குதிரையில மின்னல் போல பறந்து வர்றாங்க.
வந்து என்ன செய்றாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. அப்ப எல்லாத்துக்கும் அவங்க ஓடி போயிட்டாங்க. இந்த சலசலப்பு கேட்ட உடனே மக்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி குதிரையில ஏறி பாஞ்சு உட்கார்ந்து மின்னல் வேகத்தில் அபூத்தல்ஹா ஏத்த வீடு அபூத்தல்ஹாவுடைய வீடு ஏத்தாப்புல உள்ள வீடு, அவர் வீட்டில் உள்ள குதிரையை டக்குன்னு எடுத்துக்கொண்டு உடனே மின்னல் போல பாஞ்சு எந்த வெகு தூரம் போயிட்டு எதுவுமே இல்லை, நீங்க எதுக்கு பயப்படாதீங்கன்னு வேகமா திரும்பி வர்றாங்க. இப்படி பாஞ்சு போய் இவ்வளவு வேகமா குதிரையில ஓடுற சாதாரண உடம்புக்கெல்லாம் முடியுமா? குதிரையில ஏறி உட்கார்ந்துருக்கல, மெரினா பீச் குதிரையில உட்காரலாம், அது கழுதை மாதிரி போறது வணங்குதா. ஒரிஜினல் குதிரை சவாரிக்கு உள்ள குதிரையில ஏறினா 2 குடுக்குன்னு குறுக்கு முடிஞ்சு போயிருங்க, தூக்கி எறிஞ்சு நமக்கெல்லாம் முடியாது வணங்குதா. உங்கள உள்ள யாருக்கு அந்த மாதிரி குதிரையில உட்கார இயலாது. அதெல்லாம் ரொம்ப திரகாத்திரமா, ரொம்ப வாட்டசாட்டமா, ரொம்ப உடம்பு கண்ட்ரோலாகவும் கட்டாவும் வைத்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் சாத்தியமாகும். இந்த உணவுக்கு இந்த உடம்புக்கு தான் சம்பந்தம் இருக்கப்ப, அவங்க சாப்பிட்ட உணவுக்கு அவங்களுக்கு அந்த உடம்புக்கும் அந்த வீரத்துக்கு அந்த தைரியத்துக்கு ஒரு பாறை ஒரு அடி அடிக்கணும் 2 உடைஞ்சு போயிடுது. அகல் யுத்தத்தில் வெட்டுறாங்க, வெட்ட முடியல, ஒரு பாறை கடந்துக்கு நவர மாட்டேங்குது, அதை கொண்டாந்து வாங்கிட்டு ஒரு வெட்டுறாங்க, அப்படி 2 சில்ல தெரிக்குது. அப்ப இவ்வளவு ஒளிமை எங்க இருந்து வந்துச்சு? அப்ப நீங்க நினைக்கணும், சாப்பாட்டுல கிடையாது ஆற்றல், அதுக்கு மிஞ்சி ஒரு ஆற்றல் இருக்கு. மூமின் முதல்ல பொருளாதாரத்தில் இதை நம்ப என்னது மூமின்ங்கிறேன். அப்ப குஃபுர் பொருளாதாரத்துக்கு போயிடலாமே. இஸ்லாமிய பொருளாதாரம்ல நீ முதல்ல எதை நம்பணும்? இதுக்கு இந்த காசை கொண்டு எது நடக்கும் நீ நினைக்கிறியோ அது ஓன் கணக்கு, அதுக்கு மேலே ஒன்று நடக்கும் நம்புறது அல்லாஹ்வுடைய கணக்கு. அப்படி நடந்திருக்கிறது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க, இந்த மாதிரி உணவு தான் சாப்பிட்டாங்க. அவங்க அத்தனை பேருக்கு அந்த பரக்கத்து இருந்தது. ரசூலுல்லாஹ் அந்த உணவு தான் சாப்பிட்டாங்க, அந்த அளவுக்கு பரக்கத்து இருந்ததா இல்லையா? இப்படியான ஒரு அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை பார்த்தாலும் எதுவுமே குறைஞ்சு போயிடலையே. வெளியில பார்த்தா தான் 2 பேரிச்சம்பழமா தெரியுதே தவிர அந்த பாடிக்கு தானே சாப்பிட்றீங்க. சாப்பிட்றது எதுக்கு? பாடியை கரெக்டா வச்சுக்கிறது தானே சாப்பிட்றீங்க, உடம்ப வச்சுக்கிறது தானே சாப்பிட்றீங்க. அதை வச்சுக்கிட்டாங்களா இல்லையா? அதுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு? ஒரு பாதிப்பும் வரல. அப்ப நம்ம இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு வைங்க, பொருளாதாரத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருவோம். பொருளாதாரத்தை நமக்கு மேலே கொண்டு வச்சிருக்கிறோம், அது எஜமானவனை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதாரத்தை நமக்கு அடிமையா நீங்க வைக்க நினைத்தால் இதெல்லாம் நம்பணும். அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாசத்திலே ஒரு ப்ரூஃப் தர்றாங்க. என்ன ப்ரூஃப் தர்றாங்க? தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, நீங்கள் சஹர் நேரத்தில் சாப்பிடுங்கள், அதிலே பரக்கத்து இருக்கிறது. இதுக்கு பார்த்துட்டு இருக்கோங்க, எப்படி இந்த ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்களே. வேற எதுவும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மீனும் கறி முட்டையை சாப்பிட மாட்டோமே தவிர மற்றெல்லாம் சாப்பிடத்தானங்க செய்கிறோம். அதே கஷ்டமா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படி இருக்கிறது எங்களுக்கு என்ன இருக்கு, பயங்கர கஷ்டமா இருக்குது. நீங்க காலையில வைகரையில இருந்து ஆரம்பிச்சு சூரியன் மறைகிற வரைக்கும் எப்படி இருக்கிறீங்க? அதுக்கு என்னத்தை திங்கிறீங்க? அதுவும் திங்கிற நேரமா என்னத்தை செஞ்சு வச்சிருந்தாலும் மற்ற நேரத்தில் சாப்பிட்றதுல காவாசி அரைவாசியை தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும், முக்காவாசி வேணா சாப்பிட முடியும். அப்போ ஒரு தடவை இவ்வளவு சாப்பிட்டதை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் ஓடு முடிச்சுக்கிட்டு வேற இருக்கிறோம், தூங்கிட்டா கூட தெரியாது. ராத்திரி படுத்து காலையில் எழுந்திரிச்சா அது ஒரு கணக்கு. இது காலையிலேருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், வேலை செய்கிறோம், கடைக்கு போகிறோம், தொழில் பண்ணுறான், மூட்டை தூக்குறோம், டிரைவர் வேலை பார்க்குறான். பகல் பூரா கடையில் மூடிட்டு உட்காந்துருக்கிறீங்க, பகல் பூரா எந்த வேலையும் பார்க்காமையா இருக்கிறீங்க. பெண்கள் வேணா கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க, சமையல் வேலை இல்லாதனால. வெளியில உள்ள வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகத்தான் செய்யறான், ஒரு சின்ன ரெஸ்ட் வேணா எடுத்துக்குவான், ஒரு 2 மணி நேரம் வீட்டில் படுத்து அந்த மாதிரி எடுத்துக்குவானே தவிர ஒட்டுமொத்தமாக ஸ்டேக்கு 1 மாசம் ஸ்டேக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறது. அப்போ இந்த பறக்கத்து இல்லை, உனக்கு கண்ணு முன்னாடி தெரியுதா இல்லையா? முடுக்கான இந்த சகரில் சாப்பிட்றதானப்போ ஒரு நபரம் நிப்பாட்டி வைக்குது. தண்ணி சொல்லு, சோத்தை விடு, தண்ணி குடிக்காம இருக்கணுமா? சோறாவது திங்காம இருந்து போடலாம். தண்ணி குடிக்காம 13 மணி நேரம் இருக்க முடியுமா? 13-14 மணி நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்காம, அதே நேரத்தில் எந்த ஒரு வேலையும் பாதிக்காம, அது படுத்தபடி சோர்ந்து போயிடாம ரொம்ப ஆஜானுபாக நிக்கிறோம். அந்த ரமலான்ல மட்டும் நிக்கிறோமே, இந்த சஹர்ல பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்களே, அதை கண்ணால பாக்குறியா இல்லையா? ஏன் அந்த பரக்கத்தையும் அவனுக்கு வேற சோத்துல மொத்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காதப்ப நம்பணுமா இல்லையா? இதுக்கு வெளியில இருந்து ஆதாரம், நம்ம அனுபவிக்கிற ஆதாரம் இதெல்லாம். நம்மளே வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு ஆதாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டும் பொழுது நீங்க நம்பணும், உள்ளதை கொண்டு போதுமாக்குவோம், கண்டிப்பா அல்லாஹ் பரக்கத் செய்வான். என்னத்தை அல்லாஹ் தர்றானோ இதை கொண்டு என் தேவை நிறைவேற்ற என் ரப்புக்கு முடியும் அப்படி நினைக்கும். இதை கொண்டு அல்லாஹ் நினைத்தால் இதை கொண்டு என் தேவையை பூர்த்தி ஆக்குவான், என்னுடைய பசியை போக்குவான், எனக்கு எந்த கஷ்டம் இல்லாமல் ஆக்குவான், நான் எந்த சிரமமும் படமாட்டேன். பரக்கத்துக்கு பல விதத்தில் கூட வரும். எப்படி வரும்? ஒரு ஆளு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, 1 லட்ச ரூபா மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு மாசம் 1.5 லட்ச ரூபாய்க்கு மருத்துவத்துக்கு செலவு பண்ணா 1 லட்ச ரூபா வருமானம் வர்ற மாதிரி தெரியுதுங்க. டாக்டருக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி ஒரு நோயாளி கொடுத்தான்னு வைங்க, இது பரக்கத்தா? இப்ப வர்றது 1 லட்ச ரூபா, போறது 1.5 லட்ச ரூபா, இதுக்கு பேர் பரக்கத்துன்னு சொல்ல முடியுமா? வெறும் 2000 ரூபாய் கொடுத்து டாக்டர்கிட்ட போகமாக்கிட்டா அப்படி மிச்சம்ல.
ரூபாயை வாங்கி 1.5 ரூபாய் அப்படிலாம் பரக்கத்து. நீங்க என்ன செய்றீங்க? தொகையை மட்டும் பாக்குறீங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? இது பரக்கத்து என்பது உங்களுக்கு வேஸ்டான செலவு வராம ஒரு காரியத்தை செய்ய போய்க்கிறீங்க, லஞ்சம் எல்லாம் முடிச்சு தந்துருவான். லஞ்சத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்குமா, அது இல்லாம ஆக்கிட்டான்ல, நமக்கு மிச்சமாக்கி தந்துட்டானே. மற்றவன்லாம் இந்த காரியத்துக்குள்ள சிரமப்படுவான், இவ்வளவு ஈஸியா முடிஞ்சு போச்சே. இப்படி எல்லாம் ஈஸியான முறையில் பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கூட சாதாரணமாக உங்களுக்கு நிறைவேறி விட்டது என்றால் அந்த பணத்துல பரக்கத்திற்கு அர்த்தம் தானே. பரக்கத்துங்கிறது பலவிதமான அர்த்தங்களை கொண்டது. ஆனால் சுருக்கமா சொல்வதாக இருந்தால் குறைந்த பொருள் நிறைந்த பயன். பொருள் கம்மியா இருக்கும், அதுல பயன் என்ன இருக்கு? ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சோண்டு சாப்பிட்ட சகர்ல அது என்ன பண்ணுது? 3 வேளை சாப்பாடுக்கு சமமா இருக்குது. இந்த சகர்ல கொஞ்ச நேரம் சாப்பிட்ட சாப்பாடும் சகர்ல 2 டம்ளர் தண்ணி குடிச்சோமே அந்த தண்ணீரும் 20 டம்ளர் தண்ணீருக்கு சமம். ஒரு நாள் பூரா 20 டம்ளர் தண்ணி நம்ம குடிச்சிருப்போம். இந்த 20 டம்ளருடைய வேலையை எது பண்ணிருக்குது? அந்த 2 டம்ளர் பண்ணுச்சா இல்லையா? அதையே அல்லாஹ் மற்ற நாள்ல பண்ண மாட்டான். அந்த ரப்புல் ஆலமீன் அவன் தானே இந்த பரக்கத்தை செய்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மறைமுகமான இந்த பரக்கத்து என்ற பேரருளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு பேராசை வரக்கூடாது. அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு அவனுக்கு மற்றவனுக்கு வரலாம், அவன் பார்க்கல, அவனுக்கு இது எல்லாம் கொடுக்கல. வேற எந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யல? அல்லாஹ் இப்படியான ஒரு கிஃப்டை தரவே இல்லை. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் தந்து அதை அனுபவித்துக் கொண்டு வெளி உலகமெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு இந்த பரக்கத்தை நீ நம்பினால் பொருளாதார சம்பந்தப்பட்ட அந்த நோய் இருக்குல்ல, நோயிலிருந்து விடுபட்டு விடலாம். அப்படிங்கிறது தான் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்படி நம்பணும். அடுத்து என்னன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு நீங்க பாருங்க, அதையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் அன்னைக்கு பரக்கத்து இருக்குங்கிறாங்க. அது கண்ணில் பார்க்கலாம் எல்லாருமே. பெருநாள் அன்னைக்கு பார்த்தா எந்த ஏழையா இருந்தாலும் என்னமோ அப்படி மிதக்க முடியாது. பெருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் மெத்தப்புல தான் கிடக்கும். கறியிலேருந்து எல்லாம் அது வகை வகையா செய்வோம். எல்லாம் என்ன இருக்கு? மெத்த போய் மிஞ்சி போய் ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருநாள் அன்னைக்கு நீங்க திடல்ல தொழுவீங்க, திடலுக்கு பெண்களை எல்லாம் வர சொல்லுங்க, பெண்கள்லாம் தொழுக. ஏன்னா பள்ளிவாசலா இருந்தால் பெண்கள் வர முடியாது, எல்லா பெண்களும் வரலாம், மாதவிடாய் நேரத்தில் வந்துட முடியாது. அப்ப அந்த பெண்களுக்கு இந்த பெருநாளுடைய சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை வர சொல்லுங்கன்னு வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல, இது புகாரில 971வது ஹதீஸா இருக்கிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, யர்ஜூன பரக்கத்த ஸாலிகல் யௌமி, எதுக்கு அந்த பெண்கள்லாம் அங்க வரணும் என்றால் அந்த நாளுக்குன்னு ஒரு பரக்கத்து இருக்கிறது, அதை அடைவதற்கு வரணும். பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு என்ன செய்யணும்? பெண்களும் வரணும். ஏன்னு கேட்டா அந்த நாளுக்கு பெருநாள் அன்னைக்கு தனி ஸ்பெஷல் பரக்கத்து இருக்குது. நம்ம கண்ணால பார்க்கலாம், ஒவ்வொரு வீட்லையும் பார்க்கலாம். எப்படி இவ்வளவு மிச்சமா இருக்குது போய் பார்த்தீங்கன்னா, எப்போ அன்னைக்கு நைட் வரைக்கும் அந்த சாமா இருந்துகிட்டே இருக்கும், அடுத்த நாள் மிச்சமா இருக்கும். ஏன்னா எப்படி இன்னும் தெரியாது, எடுக்காது, பரக்கத்து வந்தா எடுக்காது, கொஞ்சத்துல நிறைஞ்சு போயிடும். மறுபடியும் சட்டி நிறைய அப்படி இருக்கும், தொடச்சிக்கிட்டுலாம் இருக்காது. மற்ற நாள்ல சட்டியை தொடச்சி அப்படி இருக்குமே, அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்ப பெருநாள் அன்னைக்கு பரக்கத்திற்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இதை நீங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறா இல்லையா? பெருநாளைக்கு பரக்கத் செய்யற ரப்புல் ஆலமீன் மற்ற நாள்ல செய்ய மாட்டானா? சஹர்ல பரக்கத் செய்யற ரப்புல் ஆலமீன் செய்ய மாட்டானா? மற்ற சமுதாயத்தை விட இந்த உணவு குறைந்த சம்பாத்தியத்துல நம்ம நிறைந்த வாழ்க்கை வாழ்ற மாதிரி காட்டுறானே, அவன் நமக்கு பரக்கத் செய்ய மாட்டானா? அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு காரணம் இதை நீங்க நம்புனாதான் இந்த கனாத், அதாவது உள்ளதை கொண்டு போதுமாக்குவது இருக்குல்ல, அது வரும். இதை நம்பாதவனை எப்படி போதுமாக்குவான்? 10,000 ரூபாய் வேணுங்கிறவன் போய் 2,000 ரூபாய் வச்சு போதுமாக்கணும், அது எப்படா போதும்? 10,000 ரூபாய் எனக்கு வேணும்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப 2,000 ரூபாய் எப்ப போதுமாக்குவான்? அவன் நம்பணும் இது 2,000 ரூபாய் அல்ல, அல்லாஹ் நினைத்தால் இது 20,000 ரூபாய் கூட மதிப்புடைய வேலையை செய்யும். அல்லாஹ் நினைத்தால் இந்த 2,000 2 லட்சம் ரூபாயுடைய வேலையை கூட செய்யும். அப்படின்னு நினைத்து பார்த்தாயானால் இந்த விஷயங்கள்லாம் சரியா போயிடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களை பரக்கத்துக்கு துவாவெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. நிறைய குடுன்னு துவா செஞ்சதை விட அதுக்கு எதுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க? பரக்கத்து குடுன்னு துவா செஞ்சிருக்கிறாங்க. நிறைய வரலாறுகள் நம்ம பார்க்கிறோம். உதாரணமா ஜாபீர் பின் அப்துல்லா அவர்கள், ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்படுறோம் இல்லையா? அவங்களுடைய தகப்பனார் அப்துல்லா. இந்த அப்துல்லா என்ன பண்றாருன்னா பத்ர் போர்ல கலந்து கொண்டு அதில் ஷஹீத் ஆயிடுறாரு. ஜாபீருடைய தகப்பனார் அப்துல்லா இருக்காரு இல்லையா, அவர் பத்ர் போர்ல கலந்து ஷஹீத் ஆயிடுறாரு. கொஞ்சம் கடனாளியா விட்டுட்டு போயிட்டாரு, நிறைய கடன் வாங்கி வச்சிருந்தாரு, மூத்தா போயிட்டாரு. கடன்காரங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? மகனை நெருக்கிறாங்க, உங்க அத்தா கடனை வாங்கிட்டு தரல, நீ தான் தரணும்னு சொல்லி நெருக்கிறாங்க. அவ இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறார், அல்லாஹ்வுடைய தூதரே எங்க பாப்பா அத்தா கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க, கடன்காரங்களாம் ரொம்ப நெருக்கிறாங்க, எனக்கு அந்த தோட்டம் மட்டும்தான் இருக்கு, பேரிச்சம் ஒரு தோப்பு தான் இருக்குது, வேற ஒன்றும் என்கிட்ட கிடையாது. அதனால நீங்க அதை கொஞ்சம் பேசி இந்த பேரிச்சம் மலை என்ன உற்பத்தியா இருக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிற சொல்லுங்க, எடுத்துட்டு என் தகப்பனார் கடன்ல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, ஹலால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றாரு.
கூப்பிட விட்டு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அதெல்லாம் முடியாது, வாங்கின கடன் தந்துதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஜாபிர்கிட்ட, நீ என்ன பண்றேன்னு கேட்டா அவங்கள்ட்ட கொடுக்காத, பேரிச்சம்பழ தோட்டம் கொடுக்காத, நாளைக்கு நான் வர்றேன் உன் தோப்புக்கு, என்ன செய்யறேன் நானே வர்றேன், வந்து அவங்களே வர சொல்லு, நான் வந்து அந்த கணக்கை தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, காலையில அந்த பேரிச்சம் தோட்டத்துக்கு போய் இறைவா இந்த பேரிச்ச மரத்தில் நீ பறக்க செய்வாயாக ஒரு துவா செய்யறாங்க. அங்க இருந்து கொண்டு எல்லாம் நீ இந்த இவ்வளவுதான் பழம் இருக்குது, இதுல நீ பறக்க செய்வாயாகன்றாங்க. அப்புறம் வர்றாங்க, கடன் கொடுத்த ஆளுகளை வர சொல்லி, என்னப்பா உனக்கு கடன் அளந்து எடுத்துக்கன்னா மிச்சமா இருக்குது, அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ 10,000 ரூபாய், உதாரணத்துக்கு தான் 10,000 ரூபாய், நம்பர்லாம் அதிசயில வரல, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா அளந்து போடுறாங்க பேரிச்சம்பழத்தை, 10,000 ரூபாய் சரியா போச்சு, மிச்சமும் இருக்குது. அப்ப ஏன் இது எப்படி நடந்துச்சு, ஏற்கனவே மாட்டேன்னு சொன்னானே, அவன் மதிப்பு 5,000 ரூபாய் போட்டான், பாதி தான் போட்டான், மீதி 5,000 ரூபாய் நஷ்டமா போயிடும் அவன் நினைச்சான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க, இவருக்காக வேண்டி அல்லாஹ் இவருக்கு பரக்கத் செய்வாயாகன்னு சொல்லி அப்படி சொல்றாங்க, தஆஃபி தமரிஹா பில் பரக்கத்தி, அதன் கனிகளிலே பரக்கத்து செய்யுமாறு அல்லாஹ்விடத்துல துஆ, இது துஆவும் நீங்க செய்ய நல்லா விளைக்கிறேன். பரக்கத்துங்கிறது அதுவா வந்து கொட்டுறது ஒரு பக்கம் இருக்குது, நீங்க என்ன செய்யணும், இறைவா எங்களுடைய உணவுல பரக்கத் செய்வாயாக, எங்களுடைய காசுல நீ பறக்க செய்வாயாக, எங்களுடைய ட்ரெஸ்ல பறக்க செய்வாயாக, இருக்கிற வீட்டுல பறக்க செய்வாயாக, எல்லாத்துலயும் பறக்கத்து உண்டு. கொஞ்சத்தை எல்லாம் தந்தாலும் அதுல உன் தேவை நிறைவேறணும். வேற என்னப்பா வேணும், கடன் இல்லாம உனக்கு என்ன அல்லாஹ் தர்றானோ அதுல உன் சோறு, உன் படிப்பு, உன் ஆடை, உன் படுக்க, உன்னுடைய எல்லா விதமான தட்டுமுட்டு தலவாடம் எல்லாம் அதுக்குள்ள செலவு அடங்கிருச்சுன்னு சொன்னா அப்புறம் என்ன உனக்கு வேணுங்கிற, அதான் அதுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுச்சே, இதான் பறக்கத்து. அப்ப சின்ன ஒரு தோட்டத்துக்குள்ள அந்த அவ்வளவு பெரிய கடனும் தீர்ற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சதை பார்க்கிறோம். இது வந்து புகாரியில 2395வது ஹதீஸ்ல இருக்குது, புகாரில பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இந்த பரக்கத்துக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி துஆ செய்றாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வருவாரு, வந்த மஞ்சள் நிற நறுமணத்தோட இருப்பாரு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்னப்பா ஒரு வாசம் மனமா வந்துக்கிற, என்ன விஷயம், எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆச்சு நீ விருந்து கொடுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, பாரக்கல்லாஹு லக. கல்யாணத்தில் கூட அதுதானே செய்யறோம், கல்யாணத்தில் கூட ஒரு மணமக்களை வாழ்த்து நம்ம என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தது, இவர் மணமகன் தானே, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும்பா, ரொம்ப தரட்டும்னு சொல்லல, பரக்கத்து செய்யட்டும்ங்கிறாங்க. ரொம்ப தருவதற்கு அர்த்தம் என்ன, நம்பர் ரொம்பவா இருக்கு, வேலை கொஞ்சமா நடந்து போயிடும். ஆனா பரக்கத்துக்கு அர்த்தம் என்ன, உனக்கு எதை அல்லாஹ் தருகிறானோ அதில் உன்னுடைய எல்லா தேவையும் நிறைவேறணும். 2 ரூபா அல்லாஹ் எனக்கு தரட்டேன், அதுல எல்லாம் நிறைவேறணும், அப்புறம் எனக்கு மேற்கொண்டு எனக்கு ரூபா, 10 ரூபாய் எனக்கு தரட்டேன், அதுல என்னுடைய எல்லா பிரச்சனையும் அதுக்குள்ள அடங்கிருச்சுன்னு அப்புறம் எனக்கு மேற்கொண்டு எனக்கு ரூபா. அப்ப இதான் பரக்கத்து. அவருக்கு என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு தான் துஆ செய்யறாங்க. யாரை பார்த்தாலும் என்ன செய்யறாங்க, பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். அவளி முளவு பிஷாத், ஒரு ஆட்டையாவது எடுத்து நீ விருந்து கொடு, கல்யாணம் பண்ணிட்டு விருந்து கொடுக்காம இருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் என்ன பண்றாங்க, உனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் துஆ செஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கணும். புகாரில 5155வது ஹதீஸ்லையும் 6386வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. வீட்டுக்கு விருந்து கூட்டு போவாங்க, அவங்க அம்மா வந்து என் பிள்ளைக்கு பிரத்யேகமா ஒரு கோரிக்கை இருக்குது, அந்த பிள்ளைக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க. என்ன செய்வாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, இவருக்கு காசு பணத்தையும் வலதஹு பிள்ளைகளையும் இவருக்கு அதிகமா கொடு அப்படின்னு கேட்டுட்டு, ஓ பாரிக் லஹு ஃபிமா ஆதைதஹு, அவருக்கு எதை கொடுத்தாயோ அதுல பரக்கத்து செஞ்சிர, அல்லாஹ் ரொம்ப கொடுத்துவிட்டு அது பயனற்றதாக்கி விடாது. அல்லாஹ் அனசுக்கு துஆ செய்யும் பொழுது கூட நிறைய கொடுன்னு மட்டும் அவங்க செய்யல, நிறையவும் கொடு, அதுல என்னவும் நடக்கணும், பரக்கத்து செய்யணும். அந்த காசு சாதாரண காசா இருக்கக்கூடாது, அதிகமான பயன் தரக்கூடிய காசாக அது அமையணும்னு சொல்லி அல்லாஹும் அக்ஸிர் மாலஹு வலதஹு, அவருடைய செல்வத்தை அதிகமாக ஆக்கி, ஓ பாரிக் லஹு ஃபீமா ஆதைதஹு, அவருக்கு நீ கொடுத்ததில் நீ பரக்கத்து செய்வாயாக. நம்ம கூட குனூத்துல கேட்கிறோமே, வித்ருடைய குனூத்துல ஓ பாரிக் லி ஃபீமா ஆதைத, இறைவா எனக்கு எதை கொடுத்திருக்கிறாயோ அதுல நீ பரக்கத்து செய்யி, அதை விளங்கி கேட்டா அல்ல செஞ்சிருவான். அந்த பரக்கத்தை ரசூலுல்லாஹ் குனூத்துல நீங்க ஓதுறீங்க, அர்த்தம் தெரியாம ஓதுறீங்க, அர்த்தத்தை விளங்கி ஓதுனீங்கன்னு வைங்க, அதுவும் உங்களுக்கு பரக்கத்தை பெற்றுத்தரும். இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, பரக்கத்துக்காக துஆ செய்தை பார்க்கிறோம். அப்துல்லாஹி பின் புஸ்ரி என்கிற ஒரு தோழர் அறிவிக்கிறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வந்தார்கள். அப்துல்லாஹி பின் புஸ்ருங்கிறவருடைய வீட்டிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துக்கு வந்தார்கள். அவர்களுக்கு சில உணவுகளை நாங்கள் முன்னாடி வைத்தோம், அதை சாப்பிட்டார்கள்.
சாப்பிட்டு விட்டு கிளம்பும் பொழுது என்னுடைய தகப்பனார் புஸ்ரி என்ற என்னுடைய தகப்பனார் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாகனம்னா அந்த கோவேர் கழுதையாக இருக்கும் அல்லது ஒட்டகமாக இருக்கும், அதனுடைய கடிவாளத்தை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எங்களுக்காக துவா செய்யணும். விருந்து சாப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போகும்போது என்ன செய்கிறார், அவர் நிப்பாட்டி கடிவாளத்தை பிடிச்சி நீங்கள் வந்து எங்களுக்காக துவா செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் கேட்குறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துவான்லாம் அவர் சொல்லலை, துவா செய்யணும்னு மொட்டையாக என்ன செஞ்சார் அவர் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அதையும் துவா செய்தார்கள், மறுமைக்கு என்ன தேவையோ அதையும் துவா செஞ்சார்கள். ஒரு வரியிலேயே எப்படி துவா செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், யா அல்லாஹ் இந்த குடும்பத்தாருக்கு நீ என்ன கொடுத்துருக்கிறியோ அதில் வந்து பரக்கத்து செஞ்சிரு, நீ என்ன அவர்களுக்கு ரிஸ்க்காக செல்வமாக வழங்கி இருக்கிறாயோ அதில் வந்து உன்னுடைய மறைமுகமான அருளை அந்த வளர்ச்சியை பாக்கியத்தை கொடுத்துரு அப்படின்னு பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. அப்புறம் வகஃபிர் லஹும் வரஹமுஹும், அவங்கள மன்னித்து அருள் புரி, இது மறுமைக்கு உள்ளது, அவங்கள மன்னித்து அருள் புரிவாயாக, இந்த உலகத்தில் என்ன கொடுத்தாயோ அவங்களுக்கு வந்து பரக்கத்து செஞ்சிடறதுல. இந்த துவாவில் எல்லாம் அடங்கி போச்சு. நம்ம யாருக்கு துவா செய்ய சொன்னாலும் நமக்காக கொஞ்சம் துவா செய்யுங்கன்னு யாராவது கேட்குறாங்கன்னு வைங்க, இந்த ரெண்டு போதும். இந்த ரெண்டு, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், நீ அவங்களுக்கு எதை வழங்கினாயோ அதில் பரக்கத்து செய்து விடு, வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவங்கள மன்னிச்சு அருள் புரிஞ்சிரு இப்படின்னு கேட்டோம்னா மறுமையிலையும் அவர் சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம துவா செஞ்சிட்டோம், இந்த உலகத்திலையும் கஷ்டம் இல்லாமல் அவர் வாழணும்னு துவா செஞ்சிட்டோம். இதானே வேணும் மனுஷனுக்கு, இந்த உலகத்திலையும் கஷ்டப்படக்கூடாது அங்கேயும் கஷ்டப்படக்கூடாது. இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு என்ன கேட்கல, நிறைய கொடுன்னு கேட்கல. ஏன் நிறைய கொடுத்து அதுவே கஷ்டமாகி போயிடும். நிறைய கொடுத்துட்டு நிறைய பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு நோயை ரொம்ப கொடுத்துடலாம், பணத்தை ரொம்ப கொடுத்துட்டு பிரச்சனையை ரொம்ப கொடுத்துடலாம், பணத்தை நிறைய கொடுத்துட்டு பலவிதமான சங்கடங்களை நிறைய கொடுத்துடலாம். அதெல்லாம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கேட்குறாங்க, இவருக்கு பரக்கத்து செய்வாயாக. இதை நம்பணும். ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், நம்மள்ட்ட என்ன எவ்வளோ கம்மியான பொருளை அல்லாஹ் தந்தாலும் அதில் அவன் தன்னுடைய அருளை பாய்ச்சி அதில் நிறைய தேவைகளை நிறைவேற்றுவான், நம்ம கணக்கெல்லாம் மிஞ்சி அல்லாஹ் ஒரு கணக்கு போடுவான் என்று நம்ம நம்பணும். இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ங்கிற நூலில் 3805வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதுசில் அங்கே எப்படி வறுமை தீர்ந்துச்சுன்னு பாருங்கள். மதீனாவுக்கு வந்த புதுசில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கஷ்டம் அவங்க மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சஹாபாக்களை வந்து பயங்கரமான ஒரு சிரமத்தில் இருக்கிறாங்க. அதை ஒரு நாள் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா தான் மற்ற தோழர்களும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்த உடனே அதுலேயும் வெளியூர்லேருந்து வந்து ஒரு பெரும் கூட்டத்தையே உள்ளூர் மக்கள் வந்து தங்களுடைய சகோதரராக ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டா சும்மாவா ஒரு நாளைக்கு சோறு போடலாம். வெளியூர்லேருந்து வந்த ஒரு ஆளை கூட பிறந்த சகோதரர் ஆக்கி எல்லாத்துலேயும் பாதி பாதியாக கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு பெரிய தியாகம். அப்படி அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு போயிடும். அந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவுக்காக வேண்டி ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்க, அல்லாஹு மஜஅல் பில் மதீனத்தி லைஃபை மா ஜஅல்த பி மக்கத்த மினல் பரக்கா, இறைவா மக்காவுக்கு நீ ஒரு பரக்கத்து செஞ்சிருக்கிற, அந்த பரக்கத்து மாதிரி 2 மடங்கு பரக்கத்தை இந்த மதீனாவுக்கு நீ செய்யி. இந்த மதீனாவில் உள்ள எல்லோருக்குமே குறைந்த பொருளில் நிறைய தேவை நிறைவேறணும், குறைந்த காசுல எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிடணும், இதுக்கு இறைவா நீ பரக்க அருள் செய்வாயாக என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு டபுள் மடங்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று துவா செஞ்சாங்க. இந்த துவாவுக்கு அப்புறம் தான் அங்கே செல்வ செழிப்பு நிறைய அதிகமாக மிஞ்ச ஆரம்பித்தது. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வம் அது வந்து சாப்பாட்டுக்கு மேலே அதிகமாக மிஞ்சுது. ஏன்னா 1000 ரூபாய் செலவழிக்கிற இடத்துல 100 ரூபாயில் இந்த வேலை முடிஞ்சிட்டா 900 ரூபாய் மிச்சமாகும்ல. மிச்சமாகி வந்தால் அவங்கள்ட்ட இருப்பு அதிகமாகி விடுகிறது. ஒவ்வொருத்தரும் நல்ல தனவந்தர்களாக செல்வந்தர்களாக மாறுகிற அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்த காசில் எல்லாம் பரக்கத்து செஞ்சான் என்பதை நம்ம பார்க்குறோம். இது புகாரியில் 1885வது ஹதீஸாக இருக்கிறது. அதுபோக அவங்க பயன்படுத்தக்கூடிய படி மரக்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, யாரெல்லாம் அவங்களுடைய மரக்காலில் நீ பரக்கத்து செய்யி, அவங்களுடைய படியில் நீ பரக்கத்து செய்யி. ஒரு படி அள்ளி போட்டாங்கன்னா அது 2 படியுடைய வேலை செய்யணும். ஒரு மரக்கால் அள்ளி போட்டாங்கன்னா ஒரு 5 மரக்காலுடைய ரிசல்ட் அதில் கிடைக்கணும். அவங்களுடைய அளப்பதற்கு வைத்திருப்பார்கள் அளவு பாத்திரங்கள், அதுலேயும் நீ இறைவா அவங்களுக்கு மதீனாவாசிகளுக்கு பரக்கத் செய்வாயே என்று நிறைய கொடுப்பாயாகன்னு கேட்கலாம். என்ன கேட்குறாங்க, பரக்கத்து செய்ய இறைவான்னு கேட்குறாங்க. இது புகாரியில் 2130வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இப்படி நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இதை தான் துவா செஞ்சிருக்கிறாங்க. அதை விட ஒரு முக்கியமாக ஒரு மனிதன் திருமண நேரம் தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான நேரம். திருமணம் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த திருமண நேரத்தில் அவனுக்கு செய்கிற துவா எவ்வளோ துவாக்கள் இருக்குல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களுக்கு சொல்லது கற்றுத்தந்த துவா எது? பாரக்கல்லாஹு லக, எல்லா மணமக்களுக்கும் ஓ பாரக அலைக்க ஓ ஜமா பைனகுமா ஃபீ ஹைர். சில மணமக்களுக்கு பாரக்கல்லாஹு லக்கன்னு மட்டும் சொல்லி இருக்கிறாங்க, நம்மளும் சொல்லலாம். ஒரு புது மாப்பிள்ளையை பார்த்தா என்ன செய்யணும்? பாரக்கல்லாஹு லக்க, இவ்வளவுதான். அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. இதில் ஏன் இதை கேட்குறாங்க? இதுக்குள்ளே எல்லாம் அடங்கி போயிடுது. ஒரு கல்யாணம் என்ற ஒரு தம்பதிகளுக்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை கூட, வாசலை கூட, சொத்தை கூட, சுகத்தை கூட, 16 பெற்று பெருவாழ்வாள் அப்படியா இப்படியான்லாம் அது எவ்வளோ துவாக்கள்லாம் இருக்கிறது. ஆம்பளை பிள்ளையா கூட, பொம்பளை பிள்ளையா கூட, எவ்வளோ விஷயங்கள்லாம் கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப எளிமையாகவும் ரத்தின சுருக்கமாகவும் ரொம்ப தேவையானதாகவும் அமைந்திருக்கக்கூடிய இந்த துவாவை திருமணத்திற்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இதில் எல்லாம் அடங்கி போச்சு. அந்த பரக்கத்து செஞ்சுட்டான்னு வைங்களேன், ஒருத்தன் கடன் வாங்க மாட்டான். எதை அல்லாஹ் தருகிறானோ அதில் நம்ம எல்லா காரியம் நிறைவேறிடுச்சுன்னு சொன்னால், எந்த காரியம் பெண்டிங்காக இல்லைன்னா நம்ம ஏன் கடன் வாங்க போகிறோம்? நம்ம ஏன் பிச்சை வாங்க போகிறோம்? இந்த ரெண்டும் செய்யலைன்னு சொன்னால் நம்ம எதுக்கு மோசடி செய்ய போகிறோம்? நம்ம ஏன் தில்முள்ளு பண்ண போகிறோம்? அப்போ அல்லாஹ் தருவதில் எனக்கு கூடுதலான பரக்கத் செஞ்சால் போதும் என்கிறதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இதை நம்பினால் நமக்கு உள்ளதை கொண்டு போதுமாக்கக்கூடிய தன்மை தன்னால் வந்துடும். அது வந்துருச்சுன்னு சொன்னால் பொருளாதாரம் நமக்கு அடிமையாகிவிடும். நாம் அதுக்கு அடிமையாகாமல் அது நமக்கு அடிமையாக ஆகிவிடும்.